ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. கமெண்ட்ரிக்கு நடுவில் வந்திருக்கார் பீடாக் வியூவர்ஸ். இது வந்து இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறது. ஐபிஎல் முடிஞ்சாலும் இந்தியாவுக்கு அடுத்த அசைன்மெண்ட் வந்துருச்சு. WTCயும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் ப்ராமிஸ்டு இந்த மேட்சோடைய ப்ரிவ்யூ லீட்ஸ் ஹெட்டிங் இல்ல பீடாக் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. உங்க இனிஷியல் கமெண்ட் சொல்லுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்சர்ஸ் இன் இங்கிலாந்து. அது போக போக தனுஷ் சார் சொல்லுவாரு, ஒரு சிலர்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, போக போக தான் பிடிக்கும்ன்ற மாதிரி. பயங்கர ஒரு பிளாட் விக்கெட். ஃபர்ஸ்ட் டே சேலஞ்சிங்கா இருக்கும், அப்புறம் டே 2, டே 3, டே 4, டே 5 ஃபாஸ்டா மூவ் ஆகும். ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது. இது ஒரு ஹை ரன் ஸ்கோரிங் வென்யூ. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கடைசி 11 டெஸ்ட்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 270, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 298, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 327. இந்த மாதிரி ஒரு ஸ்டாட் என் வாழ்க்கையிலே நான் கொடுத்தது கிடையாது. ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோரும் 352. எப்படி போயிருக்கு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரன் ரேட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 3.35, செகண்ட் இன்னிங்ஸ் 3.40, தேர்ட் இன்னிங்ஸ் 3.48, ஃபோர்த் இன்னிங்ஸ் 3.29. அதனால உங்களுக்கு இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி குரூஷியல். லார்ட்ஸ்ல சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே அங்க இங்கே உங்களுக்கு அலையும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க நார்மலா ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அந்த 11 டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்கு, ஒன்னு வந்துட்டு உங்களுக்கு டிரா ஆயிருக்கு. டீம் பேட்டிங் செகண்ட் டேக்கன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு 6 out of 11 டைம்ஸ். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா சீமர்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 31, 31.01. ஸ்பின்னர்ஸோட ஆவரேஜ் பாருங்க 51.78. ரேஷியோ ஆஃப் விக்கெட்ஸ் பிக் பிட்வீன் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் 79% ஆஃப் த விக்கெட்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் bowlers எடுத்திருக்காங்க. 21% ஆஃப் த விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லேட்டா டே 4 லேட்டா, அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல தான் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ரியலி கம் இன் டு த பிக்சர். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 570 ஃபார் 7 இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2007. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா பீடாக் அண்டர்டேக்கரா மாறிட்டீங்க. திரும்பியும் வியூவர்ஸ் இது நமக்கு சூப்பரா மீம் போட போறாங்க. பீடாக் அண்டர்டேக்கராக மாறிய தருணம். கொஞ்சம் சூப்பர், கண்டிப்பா பண்ணுங்க பீடாக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கேன் இங்க டிஎன்பிஎல்ல, இங்கேயும் கரண்ட் போகுதுன்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி இந்த அண்டர்டேக்கர் இதை நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்துடும் குயிக்கா. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 522, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து 2008. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 490 ஃபார் 80 இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ரீசென்ட்லி இன் 2017. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 362 ஃபார் 9 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 2019. பாத்துக்கோங்க, அந்த அந்த 362 ஃபார் 9 யாருமே மறக்க மாட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் ஆடின ஒரு இன்னிங்ஸ் எங்கேருந்தோ வந்து எடுத்துட்டு வந்தாரு. தட் இஸ் ஹவு த கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி இயர். ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் ஆல்சோ த சேம் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். தட் இஸ் 362 ஃபார் 9 இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2019. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே 1 எப்படி போகுது பாருங்க. 283 ஃபார் 10, டே 2 வந்துட்டு 298 ஃபார் 6, டே 3 வந்து 316 ஃபார் 6, டே 4 311 ஃபார் 7, டே 5 292 ஃபார் 7. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் எப்பவுமே டே 5ல 292 வரவே வராது. 10 விக்கெட் போயிடும். இங்க யாரு டே விக்கெட் 5 எடுக்க? வரைக்கும் போகுமா இந்த மேட்ச் இப்பெல்லாம்? சார் ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இங்கிலாண்டோட போலிங், ஃபாஸ்ட் போலிங் இந்தியாவோட கம்பேர் பண்ணா கொஞ்சம் வீக். பச்சையா நீங்க கிராஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ இன்னொரு டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, பும்ராவை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரெஸ்ட் பண்ணணும்ன்ற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க பச்சையா விக்கெட் கொடுத்து இந்தியா 4 சீமர்ஸ் ஆடினாங்க. இங்கிலாந்து ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பிளேயிங் லெவனுக்கு வருவோம், அதுல சொல்லிடுறேன், அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படி இவங்களை தோக்கடிக்கணும்னு பார்ப்பாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் பிளாட் பிச்சை கொடுத்துட்டு அவங்க பேஸ்பால் தான் ஆடுவாங்க. பிச்சில் எதுவுமே இல்லாம ஸ்பின்னர்ஸோட வேல்யூவை டோட்டலா நல்லிஃபை பண்ணிட்டு குவிக்கா ரன் அடிச்சு டைமை மேக்சிமைஸ் பண்ணி தோக்கடிக்கணும்னு பார்க்கணும். இந்தியா கிட்ட சப்கான்டினென்ட் வர்ற டீம்னு பச்சையை கொடுத்து பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க இந்தியா ஃபாஸ்ட் போலர்ஸ். அந்த ஒரு இதுல நான் சொல்றேன்,
இங்க யாரு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கிறிஸ் பிராடு பெருசா வந்துட்டு உங்களுக்கு இது ஸ்விங்கிங்கெல்லாம் அவ்வளவா இருக்காது உங்களுக்கு. இஸ் அ சூப்பர் bowler, இஸ் கோயிங் டு போல் விக்கெட் டு விக்கெட், விக்கெட் டு விக்கெட். அந்த அக்யூரசியில போட்டு வைட் அந்த கிரீஸ் அங்க இங்க வந்து விக்கெட் எடுக்கிறவரு. அடுத்தது ஃப்ரெட் ட்ரூமேனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ஆண்டர்சன் ஆனா 2 முன்னாடி இல்ல பீடாக், இதெல்லாம் பழைய கிறிஸ் பிராட்லாம் ஸ்டூவர்ட் பிராட் அப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் பீடாக் திரும்பி அண்டர்டேக்கர் ஆயிட்டாரு. இல்ல திருப்பி வந்துட்டேன். அந்த மாதிரி போலர்ஸ் தான். ஒன்னே ஒண்ணு பாத்துக்கோங்க, போத் ஆஃப் தெம் வாஸ் காட் 1000 விக்கெட் பிஹைண்ட் தெம்ங்கும் போது இந்த பிராடும் ஆண்டர்சனும் எல்லா டாப் விக்கெட் டேக்கர்ஸ் இதுலயும் எல்லா வெண்ணிலையும் இவங்க ரெண்டு பேரும் இன்வேரியபிளையும் இருப்பாங்க. அதை நீங்க எடுக்கவே முடியாது. சோ அதை வச்சுட்டு இப்ப ஆண்டர்சன் நீங்க இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்துட்டு ஆண்டர்சன் இருக்காரு அவர் ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டர்சனோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 54. எவ்ரி 54 பால்ஸ் தான் ஆண்டர்சன் விக்கெட் எடுக்கிறாருங்க. அப்படின் போது யூ வில் கம் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் கிரேவியார்ட் திஸ் நார்மலி யூஸ் டு பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப் வில்லிஸ் அண்ட் இயன் போத்தம். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது பெருசா வந்து ஹெல்ப் உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது. ஸோ இப்போ இந்தியா எப்படி பிளேயிங் லெவன் போகணும்னு நான் சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கேட்கிறேன். இது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. போன தடவை தான் நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. எனக்கு மரியாதையா சொல்லுங்க, ஹவு க்ளோஸ் ஆர் யூ டு கௌதம் கம்பீர்? ஹர்ஷித் ராணா செல்லப்பிள்ளை எப்படி விட்டுட்டாங்கன்னு கேட்டீங்க. நான் உடனே தான் சொன்னேன், அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு கலெக்டர் சார் சொல்லியிருக்காரு ஆட் பண்ணுன்னு பாக்குறேன். ஹர்ஷித் ராணா இத்தனை ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்கும் போது திருப்பி ஹர்ஷித் ராணா தேவ் ஆடட். எனக்கு அதை வந்து ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எ நீட் ஆஃப் ஹர்ஷித் ராணா அப்படின்னு. இஃப் இஸ் நாட் கோயிங் டு பிளே. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் கன்சிடரிங் த நாட் கண்டிஷன். கோயிங் டு பிளே நீங்களும் நானும் சொல்றோம். அவர் வந்து உள்ள கில்லி மாதிரி உள்ள இறக்கி விடுவாங்க பாருங்க. இட்ஸ் நாட் சாம்பியன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அவர் ஆடுவார் பாருங்க. சாம்பியன்ஸ் டிராபி ஆடினாரு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேல ஹர்ஷதீப் சிங் சொல்றதுக்கு உட்கார வச்சு அவர் ஆடினார் ஒயிட் பால்லன்றப்ப, இதுலயும் வந்து பும்ரா இல்லாம ஆட மாட்டாரு, அது இதுன்னு பார்த்து அவர் உள்ள இறக்கி விட்டுருவாங்க பிளேயிங் லெவனுக்கு. இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, ஐ வாண்ட் டு லேண்ட் த ஃபர்ஸ்ட் பஞ்ச். ஒருவேளை இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துட்டாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த கான்பிடன்ஸ் டு இங்கிலாந்து. வாட் இஸ் த பாயிண்ட் இன் ரெஸ்டிங் பும்ரா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிச்சு தகத்துரு, அதுக்கப்புறம் நீ இது பண்ணு. எடுத்த உடனே நான் அவரை ரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் டபால் நிமில அடிக்க தான் போறாங்க. அப்படிங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரூட்டை தான் எடுக்கணும். இந்த 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடணும்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்க அவர் ஆடியே ஆகணும். பிகாஸ் த கண்டிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப். இந்தியா எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா, கன்சிடரிங் த கண்டிஷன், KL ராகுல் ஹாஸ் டு ஓபன் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால், followed by Sai Sudarshan, Gill, Karun Nair, Pant, Jadeja, Bumrah, Arshdeep, சிராஜ் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்துல நான் ரிசர்வ்ல போடுறேன். அபிமன்யு ஈஸ்வரன் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு KL ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன்றதுனால உள்ள வர முடியாது. நிதிஷ் ரெட்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சான்ஸ் என்னன்னா, இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரை ஒருத்தர் எடுத்துட்டு இது பண்ணணும். ஆல்ரெடி கிரேவியார்டுன்னு நான் சொல்லும் போது 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும். நீங்க நான் ஜடேஜா குல்தீப் சொல்லிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர் சொன்னீங்களா? ஹர்ஷ்தீப், பிரசீத், சிராஜ்னு சொன்னீங்களா? இல்ல ஜடேஜா ஒருத்தர் தான் இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 7. ஓகே, 4 ஹர்ஷ்தீப், ஃப்ரண்ட் லைன். பிரசீத், சிராஜ், பும்ரான்னு சொன்னீங்க. ஆமா, 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர். வாஷிங்டன் சுந்தர் ஆட மாட்டாரு, நோ ராக்கெட் சென்ஸ். துருவ் ஜுரால் ஆட மாட்டாரு, நோ ராக்கெட் சென்ஸ். ஆகாஷ்தீப் ஆட முடியாது, ஹர்ஷித் ராணா ஆட மாட்டாருன்னு நான் சொல்றேன். இந்த பிளேயிங்ல வந்து அப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டேன், ஷுட் பி த பெட்டர் ஒன்னுன்றேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற இது மாதிரி அவங்க இந்தியா போகணும்ன்றீங்களா? இல்ல நீங்க சொல்றது கரெக்டான லெவன் தான். இவங்க 7 மாறாது பீடா, டாப் 7. ஏன்னா நியூ லுக் இந்தியன் டீம், ரோஹித் இல்ல, கோலி இல்ல, அஸ்வின் இல்ல, அந்த டாப் 7 அவ்வளவுதான். அவங்க வந்து KL ராகுலும் ஜெய்ஸ்வால் அதெல்லாமே அப்படிதான். ஜடேஜா வரைக்கும் அதே தான். அவங்க 8ல வந்து ஷார்துல் தாக்கூர் 100 பேரை அடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸ் மேட்ச்ல. 8ல ஷார்துல் தாக்கூர் வச்சுட்டு சிராஜ், பிரசீத் ஒருத்தர் டிராப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல திருப்பியும் ஹர்ஷதீப்பை தான் டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடிடுவாங்க அவுட் அண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்ரா ஆடி தான் ஆகணும் பீடா. அவ்வளோ டிஃபென்சிவா எடுத்தோடனே போக தேவையில்லை. ஹவ் டு கோ ஆன் அன்லீஷ் பும்ரா. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுமே பும்ரா ஆடணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒருத்தர் கையை வச்சுட்டு ஷார்துல் உள்ள வந்துடுவாருன்னு நான் நினைக்கிறேன் பீடா. நம்பர் 8ல பேட்டிங் தான் பார்ப்பாங்க அவங்க. ஷார்துலா, நிதிஷ் ரெட்டியா அடுத்த கொக்கி போடுறேன் உங்களுக்கு? ஷார்துல் தான் நினைக்கிறேன். ஏன்னா மோர் பவுலிங் போடணும்ன்றதுனால ஷார்துல் தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஷார்துல் அப்படி வந்தா ஷார்துல் தான் வரணும். ஃபார் ஒன் ரீசன், தே டோன்ட் வாண்ட் டு ஓவர்லோட் பும்ரா வித் லாங் ஸ்பெல்ஸ் அண்ட் 23 ஓவர்ஸ் a டே. இப்ப நிதிஷ் ரெட்டி பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர் போது ஷார்துல் கேன் ஹேவ் த லோடு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை யோசிக்கவே மாட்டேன். ஆல் ஆஃப் அ சடன் இஃப் தே ஆர் ட்ரைங் டு கீப் பும்ரா பிரிசர்விங் வித் ஷார்ட் ஸ்பெல்ஸ்,
வித் ஷார்துல் என் ஆல் ஆஃப் அ சடன் த bowling கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதை பண்ணக்கூடாது. பட் நீங்க சொல்றதுதான் நடக்க போகுது. இப்ப இங்கிலாந்து எப்படி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பென் டக்கெட், ஜாக் கிராலி, ஜோ ரூட், ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக், ஜேக்கப் பெத்தல், ஜெம்மி ஸ்மித், கிறிஸ் ஓக்ஸ், சாம் குக், ஜோஷ் டங் அண்ட் ஷோயே பஷீர், இப்படிதான் இவங்க போவாங்க. அன்பார்ச்சுனேட்டா வெளியில ஒலி போப் இருப்பாரு. They feel Jacob Bethel is someone they are looking for future and also a left-hander along with Stokesன்றதுனால அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ன்றதுனால. இன்னொருத்தர் வெளியே உட்கார்றது பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் வெளியில உட்காருவாரு. அவர் கேன் ஆல்சோ பேட். பட் அவங்களுக்கு டெஃபினட்டா சாம் குக்கு, ஜோஷ் டங்கு இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு ஜெமி ஓவர்டன் வச்சிருக்காங்க. ஜெமி ஓவர்டன் எப்படி வர முடியும்னு தெரியல. டெஸ்ட் எல்லாம் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் ரியலி கன்வின்ஸ்ட் வித் ஓக்ஸ் தான் ஆடுவாரு. இப்ப இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவன். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யூ அக்செப்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் லெவன்? இதுதான் இங்கிலாந்து இதை தான் இருக்கும். ஒலிபோப் நல்ல பிளேயர் தான், பட் நீங்க சொல்ற மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து. இப்ப டாஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல். இட் ஹாஸ் பீன் இன் ஹெடிங்லே கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கேம் வேகமா போகும். ஸோ கேம் வேகமா போகும் அப்படிங்கும்போது 2, 3, 4 days ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜடேஜா சுமன் ஆஃப் லேட் இஸ் டன் தி கண்ட்ரோலிங் ஜாப், இஸ் நாட் ரன் த்ரூ த பேட்ஸ்மேன். ஷோயே பஷீரை பார்த்தெல்லாம் இவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடினா இந்தியா வில் ஹாவ் த எட்ஜ். அப்படி 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடலைன்னா, கன்சிடரிங் தட் த கேம் கோஸ் குவிக்லி, இந்தியா பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் டிஃபென்சிவ் மோடு, கேஎல் ராகுல் டிஃபென்சிவ் மோடு, கருண் நாயர் டிஃபென்சிவ் மோடு, கில்லு நம்பர் 4ல வந்து டிஃபென்சிவா தான் ஆட போறாரு. ஒரே அக்ரெசர் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இன் மை ஒப்பீனியன் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜடேஜா கொஞ்சம் வேகமா ஆடுவாரு. இவங்க போலிங்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியன் பேட்டிங் இஸ் ஆல்சோ இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் வேர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால ஐ somehow feel England will go with a edge of 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா? ஐ ரப்பிஷ் இட் கம்ப்ளீட்லி. இந்தியா 1, இங்கிலாந்து 0ன்றீங்களா? அவ்வளவு டைரக்டா சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. பட் நீங்களே சொல்லிட்டீங்க, பவுலிங் வந்து இந்தியா கொஞ்சம் பெட்டரா இருக்கு, எஸ்பெஷலி வித் பும்ரா பிளேயிங். பேட்டிங் கண்டிப்பா இவங்கலாம் ரோஹித் இல்ல கோலி இல்லைங்கிறப்ப யாருக்குமே ஒரு தோணும் பீடா. பட் ஐ ஸ்டில் ஃபீல் சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வர்றாங்க உள்ள. இப்போ வந்து கில்லு, ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன்ங்கிறது ஐ திங்க் இஸ் டீசென்ட் டாப் 4. கருண் நாயர்லாம் ரொம்ப ஹங்கிரியா இருப்பாரு ப்ரூவ் பண்றதுக்கு. ஐ சமோ ஃபீல் இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபேண்டசிக்கு போலாமா? நீங்க சொல்றதுதான் நடக்கணும்னு ஆசை நடக்கலையே. எனக்கு. WTC ஃபைனல் நம்ம 2 பேருமே ஆஸ்திரேலியா தான் சொன்னோம். பட் நான் பரவாயில்ல. தான் நான் தான் இனிஷியேட் பண்ணேன். ஸோ ஐ ஷுட் டேக் த பிளேம் அண்ட் நாட் யூ. அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் கெட்டிங் இட் ராங். ஐ வாண்ட் டு கெட் இட் ராங் ஹியர் ஆல்சோ. அதுல எந்த அதுக்கெல்லாம் சந்தேகம் உங்களை கிடையாது. வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னொரு லட்டு தின்ன ஆசையெல்லாம் உங்களை சொன்னாங்க. ஏற்கனவே ஆர்சிபி ஒரு லட்டு கிடைச்சிருச்சான் உங்களுக்கு, 2வது லட்டும் கிடைச்சிருச்சான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு. நம்ம ஃபேண்டசிக்கு போலாம். அடுத்த லட்டும் கிடைக்கணும். சோ இப்ப கண்டிஷன்ஸ் சொல்லிட்டோம். எவ்வளவு அடுத்த ஈஸியா லட்டு இருக்கும். என்னது? அடுத்து இந்தியா ஜெயிக்கிறது தான் சார், அதுல சந்தேகமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் மை ஃபர்ஸ்ட் டீம், இந்தியா இஸ் மை செகண்ட் டீம் இயர். இன்னொன்னு இதுல ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி இஸ் மை ஃபர்ஸ்ட் டீம், மை செகண்ட் டீம் வில் ஆல்வேஸ் ரிமைன் சிஎஸ்கே. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். நியூ பாலை யூட்டிலைஸ் பண்ணேன்னா போலர்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள்னு. ஸோ ஃபேண்டசியில் என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ஐ புட் மை மணி ஆன், ஈவன் தோ he will is going to do the tough job of opening the inning. கேஎல் ராகுல் இஸ் கேஎல் ராகுல். பும்ராவை கரெக்டா யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஒரு 4 ஓவர் ஸ்பெல் தான் கொடுக்க போறாங்க. ஒரு 16-17 ஓவர் தான் போடுவார் ஒரு ஸோ பும்ராவை நீங்க விடவே முடியாது. சமோ ஐ ஃபீல் ஜேக்கப் பெத்தலுக்கு இங்க படும்னு. பென் டக்கட் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. கிறிஸ் ஓக்ஸ் இஸ் சமன் who also bats the new ball. ஒரு ஷேப் கண்டிப்பா அப்படி இப்படி அலையும். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஜேக்கப் பெத்தல், பென் டக்கட் அண்ட் கிறிஸ் ஓக்ஸ். நீங்க யாரை வச்சு ஆரம்பிக்க போறீங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஒரு 5 கன் பிக்ஸ் நம்ம வியூவர்ஸ் கொடுங்க. சாய் சுதர்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. ஜெய்ஸ்வாலையும் நான் இப்ப பிக் ஃபேன் ஆஃப் ஜெய்ஸ்வால், அதனால ஜெய்ஸ்வாலையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பும்ரா நீங்க எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜடேஜா விட முடியாது பீடா. என்னதான் இருந்தாலும் 1 விக்கெட் 2 விக்கெட் வரும், ஒரு 40 ரன் வரும். ஃபேண்டசிக்கு ஜடேஜா விடவே முடியாது. 3 அந்த சைடு வந்து கிராலி எனக்கு ஐ திங்க் ஹில் கம் வெல். கிராலி நீங்க எடுக்கல? எடுக்கல. ஓகே, கிராலி 1. டங்கும் வந்து ஒரு விக்கெட் டேக்கர் தான், ஸோ டங் எடுத்துக்கலாம். பென் ஸ்டோக்ஸ் நீங்க எடுக்கல பீடா? எடுக்கல, உங்களுக்கு தான் விட்டு ஸோ வச்சிருக்கேன்.
ஸோ ஸ்டோக்ஸ் எடுத்துடலாம். ஸ்டோக்ஸ் விட முடியாது. ஸோ கிராலியா ஸ்டோக்ஸான்னு முடிவு பண்ணிக்கலாம். டங் எடுத்துருங்க. இந்த சைடு வந்து ஜெய்ஸ்வால், சுதர்ஷன், ஜடேஜா. ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். பட் அவங்க யாரா பிக் பண்ண போறாங்க, டிராப் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்பவும் சொல்றேன், அடுத்த மேட்ச் வந்து பும்ரா பதிலா இல்லாட்டியும் யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போடலன்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா உள்ள வந்துருவாரு. ஸோ அதனால நீங்க இந்த மூணுமே எடுத்துருங்க. ஸோ இதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பீடாக் வந்து இங்கிலாந்துக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றேன். கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முக்கியமா இது வந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு வேற பேர் வச்சிருக்காங்க. ஸோ டெண்டுல்கர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டம், ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க, உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லுங்க பீடா. அதுலயும் டெண்டுல்கர் என்ன சொன்னார்னா, ப்ளீஸ் மேக் இட் அஸ் பட்டௌடி பட்டோடி. டிராபின்னாரு. டெண்டுல்கர் மாதிரி ஒருத்தர் எப்படின்னா, என்னைக்குமே எந்த புகழ் அவர் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுற ஒரு தங்கம் அவரு. அதனாலதான் அவர் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வெரி ஹம்பிள் மேன், யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டாரு, பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாரு. எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன். நீங்க எதாவது சொல்ல வரீங்க சார்? இல்ல, இப்ப இந்த வின்னிங் டீம்ல இருக்கவங்களுக்கு மெடல், அந்த பட்டோடி மெடல் தான் கொடுக்க போறாங்க. பட்டோடிங்கிற பேரை முழுமையா அந்த சீரிஸ் வந்து அவங்க எடுக்கல. அதுவுமே வந்து அது காரணம் வந்து நம்ம பிசிசிஐ அட்மின்ஸ் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்றேனே உங்களுக்கு, இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட்டர்னா இன்னும் எவ்வளவு ஜெனரேஷன் ஆனாலும் பீப்புள் ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டெண்டுல்கர், நாட் ஒன்லி இன் இந்தியா, ஈவன் எனிவேர் இன் த வேர்ல்டு. த சேம் திங் இஸ் ஃபார் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவரோட லாங்குவிட்டி இவ்வளவு வருஷம், 42 வயசுலாம் வந்து இன்னும் எத்தனை மாதிரி இந்தியா மாதிரி ஒரு சப்கான்டினென்ட்ல வந்து ஒரு 20 ஓவர் 22 ஓவர்லாம் ஒரு நாளைக்கு அவர் போட்டிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு அன்பிலீவபிள் இது. இப்ப நான் வந்து ஏன் வந்து என்னோட எட்ஜை நான் வந்து கொடுத்தேன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எ பேட்டிங் பாரடைஸ். இந்தியால வந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இந்த டாப் 6ல நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸப்ட் KL ராகுல், சுப்மான் கில் வாஸ் டிராப்ட் ஃபார் த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இஸ் கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம் நவ். ஜெய்ஸ்வாலும் நிறைய பெரிய டெஸ்ட்லாம் ஆடல. ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு பி தி லாங் ஸ்டே ஃபார் இந்தியா. சாய் சுதர்ஷன் டெபு, கருண் நாயர் வந்து ஆல்மோஸ்ட் டெபுன்னு சொல்லுவேன். ஓவர்சீஸ்ல டெஸ்ட் ஆடல, ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு அவர் வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வர போறாரு ஆப்டர் IPL ஃபெயிலியர். ஜடேஜா இஸ் அ சேவியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் கேன் பேட். உங்க கணக்குப்படி ஷார்துல் தாக்கூர் ஆடுறான்னா, இந்த பேட்டிங் லைனப், இந்த கண்டிஷன்ஸ், இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ், நிறைய எட்ஜ். ஈவன் தோ இந்தியன் போலர்ஸ் வில் ஓல்ட் எட்ஜ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பேட்டிங் லைனப் தே நோ ஹவு டு பேட் தேர், ஹவு டு பேட் த ஆப்போசிஷன் அவுட் ஆஃப் இட்ன்றதுனால ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஹானஸ்டா கொடுத்துருக்கேன். ஆனா சார் வந்துட்டு அவரோட ரீசன்ஸுக்கு வை இந்தியா இஸ் கோயிங் டு வின் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எவ்ரி டே வி வில் கம் அட் த எண்ட் ஆஃப் த டே டு டூ எ ரிவ்யூ ஹூ இஸ் ஆன் டாப் அப்படின்னு. We will come and entertain you for each and every day, every episode with a very own octopus. Until then, thanks a lot and bye bye.